Right. So 1997 2000 plus MCQ ல எத்தனாம் கேள்வி 179வது வினா. So 179வது கேள்வி தான்மா. என்னவா? நீர் மூலக்கூறானது உருவில் காட்டப்பட்டுள்ள வடிவை கொண்டது. இம்மூலக்கூறினது ஈர்ப்பு மையம் காணப்படக்கூடிய மிக சாத்தியமான நிலை. இப்ப இது நீர் மூலக்கூறு இப்படிதான் இல்லையா? இதுல இதுல சாத்தியமான நிலையில இருக்கிறார். இப்ப இதுல ஐதரசன் மூலக்கூறு ஐதரசன் மூலக்கூறுன்றதுமே என்ன 1 கிராம் 1 கிராம் இதுல 2 கிராம் இருக்க போகுது. இந்த ஒட்சிஜன்லத்திலுமே 16 கிராம் இருக்க போகுது. அப்ப இது இந்த விளையுத்திலும் எங்க வரும்? விளையுத்திலும் எங்க வரப்போகுது? இந்த இதுக்கு கிட்டவா வரப்போகுது, ஒட்சிஜனுக்கு கிட்டவா வரும். 16க்கு 2. அப்ப 8 கொண்டபடியா இந்த ஒட்சிஜனே கிட்டவா வரும். அப்படி கிட்டவா இருக்கிற புள்ளி என்ன இது? எஸ். அப்ப புவியீர்ப்பு மையத்தின் சாத்தியமான எஸ் 4வது. ஓகே ரைட். 180ஆம் கேள்வியை பாருங்க. என்னவா 180? தாங்கி ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அடிப்பகுதியில் கிடையான ஒடுங்கிய குழாய். இது ஒடுங்கிய குழாய் வருது என்னதுக்குரியது? விசுகுமைக்குரியது. அப்ப இது யூனிட் 10க்குரியது. அப்ப இது தேவையில்லை. அப்ப 181 பாருங்க. பின்வரும் வரைவுகளில் எது எளிய இசையக்கம் ஒன்றை செய்யும் உடல் ஒன்றினது? ஆர்முடுகள் ஏய்க்கும் உடலின் சமநிலை நிலையிலிருந்து உடலினது பெயர்ச்சி எக்ஸிற்குரிய தொடர்பை திறம்பட வகை குறிக்கின்றது. என்னது? ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கு முடியப்ப கேட்கிறார். எங்களுக்கு தெரியும் ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கு நேரடியாக என்ன சமன்பாடு? A is equal minus omega squared x. அப்ப y is equal minus mx. ஆர்முடுகளுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் எல்லாம் 4வது விடை இல்லையா? இதுல முக்கியமா தெரிஞ்சிருக்கணும், இது நாங்கள் கீறதா இருந்தா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இப்ப எஸ்ஏலையோ இந்த ஸ்ட்ரக்சர்ல எங்க கேள்வி கேட்கல. எங்களை கீற சொன்னால் நாங்கள் இந்த வரைவை முடிச்சிடணுமே. இதுக்கு அங்கால ஆர்முடுகளும் இல்லை, இடப்பெயர்ச்சியும் இல்லை. ஆனா இந்த இடத்துல சிக்கல் இல்லை, அவர் இருக்கிறதுக்குள்ள பொருத்தமானது தானே. அப்ப 4வது விடை 181க்கு 4வது விடை. ரைட். 182 பாருங்க. என்னவா? மேலே காட்டப்பட்டுள்ள விசை F5 F1 F2 விசைகளை கூட்டுவதன் மூலம் பெற முடியும். எந்த F1 F2 கூட்டுவதன் மூலம் பெறலாமா? இப்ப இப்படி ஒரு F1 விசையை காட்டிருக்கா, சம்புக்கு சரியான திசையான பார்த்துக்கணும். இப்படி இருக்குது. இப்படி இருக்கிற F1 ஒரு விசைய எந்த 2 F1 F2 கூட்டி பெறலாம்னா, முதலாவது படத்துல இப்படி இருக்குது. F1 இப்படி F2 இப்படி இருக்குது. உங்களுக்கு தெரியும், இது 2ஐயும் கூட்டினா விளைவுல எப்படி வரும்? மூளை விட்டத்தின் வழி எப்படி வரும்? அப்ப இந்த நீளத்துக்கு சமனாக கிடைக்கும். அப்ப ஏல சாத்தியம். பியில இப்படி தந்திருக்காரு. இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை. இப்படி போய் இப்படி போறீங்கன்னா அதில் விளைவுகளும் இப்படித்தான் வரும். அப்ப அங்கேயும் சாத்தியம். இப்படி போய் இப்படி போறதுக்கு சாத்தியம். அப்ப 2வது 10. 3வது இப்படி காட்டிருக்கார், இப்படியும் இப்படியும். உங்களுக்கு தெரியும், இந்த விசைக்கும் இந்த விசைக்கும் விளைவுகள் வினைகரத்தை பூர்த்தி செய்த இதுதான். இந்த F1க்குரியது இது, இதுக்குரியது இது. அப்ப இதுக்கும் விளைவுகள் இப்படி வரும். அப்ப
இப்படியும் இப்படியும் வருவதற்கு விளைவிடும் இப்படி நாங்கள் கீறலாம். அப்ப சியும் சரி. ஆகவே என்ன விடை? ஏபிசி எல்லாம் சரி. 5வது. ஓகே. 183. என்னண்டு? ஒப்பமான கப்பி ஒன்றின் மீது செல்லும் பாரமற்ற இழை ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது போல 1 கிலோகிராம் திணிவுடைய வித்தராசு ஒன்றையும் 1 கிலோகிராம் 2 கிலோகிராம் திணிவுகளையும் உடைய இரு நிறைகளை காவுகின்றன. இத்தராசில் உள்ள வாசிப்பு இப்படி இருக்குது. இதுல ஒரு தராசு, அந்த தராசின் வெயிட் வந்து 1 கிலோகிராம். அது கீழுக்கு 1 கிலோகிராம் தாங்குது. இங்கால இருக்குது 2 கிலோகிராம். இப்ப ஒப்பமான கப்பி பாரமற்ற இழை. அப்ப என்ன நடக்குது? இது ஓய்வுல இருக்குமே. இங்காலையும் 2 கிலோகிராம், இங்காலையும் 2 கிலோகிராம். அப்ப இது கட்டாயம் எப்படி இருக்க போகுது? ஓய்வுல இருக்க போகுது. இது ஓய்வுல இருக்கக்குள்ள இப்ப இந்த கயித்துல என்ன 1 நியூட்டன் 10 நியூட்டன், இதுல 10 நியூட்டன், அப்ப இதுல 10 நியூட்டன். இந்த கொழுக்கில இருக்கிற இழுவைதான் இந்த தராசுல வாசிப்பு. இந்த மேலுக்கும் 1 நியூட்டன் இருக்கு, 10 நியூட்டன். ஆனா அது எங்களுக்கு தேவையில்லை. கொழுக்கில இருக்கிற இழுவைதான் அந்த தராசுல வாசிப்பு. அப்ப 10 நியூட்டன் அப்படி என்ற வாசிப்பு 1 கிலோகிராம் என்று சொல்லலாம், அல்லது 10 நியூட்டன் என்று சொல்லலாம். அப்ப இப்ப இங்க தராசுல வாசிப்பு என்ன? 1 கிலோகிராம். ஆனா இப்ப சிக்கல் என்னன்னா, இந்த படத்துல கொழுக்கு இங்க இருக்குதா, இங்க இருக்குதா? இந்த கைத்துல இருக்கிறது 10 இல்ல. இந்த கைத்துல இருக்கிறத விடவு 20 நியூட்டன். நான் 10 சொல்றேன், 20 நியூட்டன். இங்க 10, இந்த தராசின் வெயிட் 10, அப்படின்னா இதுல இருக்கிற 20 நியூட்டன். இதுல 20. அப்பதானே தமிழ் இருக்கும். மேலே 20 நியூட்டன், கீழே இருக்கிற 10 நியூட்டன். இப்ப இந்த தராசின் வாசிப்பு என்ன? 10 நியூட்டன். கொழுக்கி கீழே இருந்தா 10 நியூட்டன். ஆனா அந்த கொழுக்கி மேலே இருந்தா அப்ப இல்லையா? ஏன்னா மேலே இருந்துச்சுன்னா 20 நியூட்டன், அந்த இலையில இருக்கிற 20 வாசிப்பாங்க. அப்ப இந்த படத்துல அந்த கொழுக்கி எங்கன்னு காட்டி இல்ல. உங்களோட படத்துல கிளியரா விளங்குதா? கொழுக்கி கீழே இருக்கா, மேலே இருக்கா? நான் கேட்கிற விளங்குதா எல்லாருக்கும்? பொதுவா கொழுக்கி இப்படிதான் கனெக்ட் பண்ணணும். கொழுக்கி கீழே இருக்கிறதால இந்த தராசின் வாசிப்பு 10 நியூட்டன் அல்லது 1 கிலோகிராம். ஓகே. கொழுக்கிய போட்டு இல்ல. உங்களுக்கு கென்ச விளங்குது தானே? இதுல எங்களுக்கு ஆகிய பண்ண தேவையில்லை. கொழுக்கி கீழே இருந்துச்சுன்னா 1 கிலோகிராம், மேல இருந்துச்சுன்னா 20 நியூட்டன் 2 கிலோகிராம். அப்ப அந்த கொழுக்கிக்கு ஏற்ற மாதிரி விட வந்துடும். அப்ப நான் நீங்க எந்த படத்தின்படி 1 கிலோ. ரைட். 184ஆம் எழுதியது என்னவா? 1.4 கிலோகிராம் திணிவுடைய கிரீடம் ஒன்று முற்றாக நீரில் அமர்த்தப்படும் போது 1.3 கிலோகிராம் நிறையை கொண்டுள்ளது. இக்கிரீடத்தின் திரவியத்தின் சாரணத்து யார்? என்னவா? ஒரு கிரீடம், சரி நான் ஒரு பொருளாவே அமர்த்துறேன். ஒரு கிரீடத்தை நீங்க நீருக்குள்ள முட்டை அமர்த்துறீங்க. அமர்த்தின இந்த வாசிப்பு 1.3 கிலோகிராம் இருக்கமா? ஆனா இந்த நிலை 1.4 கிலோகிராமா? அப்ப இப்ப உங்களுக்கு மேலுயர்ப்பு எவ்வளவுன்னு தெரியும். எவ்வளவு மேலுயர்ப்பு? 0.1 கிலோகிராம் மேலுயர்ப்பு. அப்பதானே மேலாக்கிற விஷயம் கீழாக்கிற விஷயம் தானே? அப்ப இந்த கிரீடத்தின் சாரணத்துக்கு அந்த சாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் சமன்பாடு நிறையின் கீழ் மேலுயர்ப்பு.
சோ சாரடத்திக்கு சமன்பாடு நிறையின் கீழ் மேலெழுப்பு நேரடியா கொடுக்கலாம். முட்டாமல் இருக்க நிறையின் கீழ் மேலெழுப்பு நிறைக்கு வரும் வி ரோஜி அந்த பொருள் நடத்தி போடணும். மேலெழுப்புக்கு வி ரோட ஜி ஜிஜி விவி போனா ரோடு ரோட சாரடத்தி. அப்போ ஒரு பொருள் நிறைய மேலெழுப்பு சாரடத்தி வரும். நிறை 1.4 சாரடத்தி தசம் 1 சாரி மேலெழுப்பு தசம் 1 அப்ப சாரடத்தி என்ன வரும் 14. அவன் கேட்டது அடர்த்தி என்ன? சோ அடர்த்தி எவ்வளவு? நான் 1.4 இல்ல நான் செய்தது சரியா? யா சோ இது 1.4 மேலெழுப்பு தசம் 1 தானே. அப்ப இங்க சாரடத்தி 14. அப்ப அடர்த்தி என்ன? சோ 14 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். அப்ப 1.4 14 கிலோகிராம் மீட்டர் மைனஸ். எத்தனையாவது விடை? 4வது. ஓகே ரைட். சோ 185 என்னவா? கிடையான திசையிலே இடப்பக்கத்தை நோக்கி 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் அசையும் 5 தர 12 கிலோகிராம் களிமண் கட்டி ஒன்று அதே கிடை திசையில் வலப்பக்கம் நோக்கி 12 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் அசையும் 6 தர 12 கிலோகிராம் பன்கட்டி ஒன்றை அடிக்கிறது. மோதிய பின்னர் இரு கட்டிகளும் ஒன்றாக ஒட்டி கொள்கின்றன. சோ 2 களிமண் கட்டி, எது நம்ம களிமண் எங்க இருக்கு? சொன்னா கோவிச்சுட்டீங்க இல்லையா? சரி, இப்ப இடப்பக்கத்தை நோக்கி 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் அசையுது. இது இடப்பக்கத்தை நோக்கி அசையுது 10 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் அசையும் 5 தர 12 கிலோகிராம். அது வலப்பக்கம் நோக்கி 12 வேகத்தோட அசையுது. இது வலப்பக்கமா 12 மீட்டர் பெர் செகண்ட் அசையுது. அதுல திணிவு 6 தர 12 கிலோகிராம். மோதிய பின்னர் ஒன்றாக ஒட்டி கொள்ளுகிறார். ரெண்டும் சேர்ந்து இயக்க போகும். அப்ப இப்ப என்ன திணிவு? 11 தர 12 கிலோகிராம். சோ இது என்கிற திசை தான் கேட்டுக்கிறாரு, அசையும் வேகம். ரைட், நான் பின்னு போடுறேன். இப்ப இந்த திசையில உந்த காரணம் தத்துவத்தை போட்டுனா இறுதி உந்தம் இது 11 தர 12 எல்லாத்துலயும் 12 விட்டுட்டு எழுதுறாங்க. சோ 11 தர 12 வி சமன் ஆரம்பம் 6 தர 12 தர 12. இவருக்கு மைனஸ் மற்ற பக்கமே 5 தர 12 தர 10. எல்லாத்துலயும் இந்த 12 விட்டுலாம். நான் எழுதிக்க எழுதி காட்டுறேன், நீங்க எழுதிக்கே விட்டுட்டு எழுதிக்கலாம். தேவையில்லாவே அப்ப இங்க 11 வி சமன் இது 16 72 50. 72 இருந்து 50 போனா 22. அப்ப வி சமன் 2 மீட்டர் பெர் செகண்ட். அதே திசை. அப்ப 2 மீட்டர் பெர் செகண்ட் விலப்படலாம். 3வது இல்லையா? சொந்த காப்பி அது நீங்க செய்வீங்க. 186 என்னண்டு இப்ப 3 சுத்தியல் தந்திருக்க. இது ஒரு சுத்தியல் இந்த புள்ளியில பிடிச்சிருக்க. இன்னொன்று அதே சுத்தியல் எல்லாம் வந்து இந்த பி இங்கே இருக்கு. சோ மற்றது மற்ற வளத்தால இருக்கு.
இங்க இருக்கு சி. மர கைப்பிடி இரும்பு இருக்கட்டும். ஒரு சுத்தியலானது உருவிலே காட்டப்பட்டுள்ளது போல் ஏபிசி ஆகிய புள்ளிகள் பற்றி ஒரே கோண ஆர்முடுகளுடன் ஊஞ்சலாட செய்யப்படுகின்றது. இதற்கு தேவையான முடுக்கங்கள் முறையே டோயே டோபி டோசி ஆயின். இப்ப எல்லாத்துக்குமே என்ன செய்யறார்? ஒரு முறுக்கம் ஒன்றை கொடுக்கிறார். முறுக்கம் ஒன்றை கொடுக்கக்குள்ள இப்ப ஒரே கோண ஆர்முடுகள். இப்ப அல்பா எல்லாத்துக்கும் ஒரே அளவு. அப்ப உங்களுக்கு தெரியும் டோஸ் சமன் ஐ அல்பா. ஐ அல்பா வந்து ஒரே அளவு. அப்ப யாருக்கு சடத்துவ திருப்பம் கூடவோ அவருக்கு முறுக்கம் கூடவாரு. அப்ப இங்க இந்த புள்ளியில என்ன நடக்கும்னு சொன்னா இரும்பு தானே திணிவு கூட. அப்ப சுழற்சியத்திலிருந்து கூட தூரத்துல இருக்கு இரும்பு. அப்ப இங்க சுழற்சியத்திலிருந்து கூட தூரத்துல இருந்து இவருக்கு சடத்துவ திருப்பம் கூட. அப்ப ஏக்கு சடத்துவ திருப்பம் கூட. அடுத்த வீக்கு இது அளவாசி தூரத்துல இருக்கு. இங்க திணிவு அச்சுல இருக்குது. அப்ப இவருக்கு சடத்துவ திருப்பம் நல்லா குறையும். அப்ப பிக்கு சடத்துவ திருப்பம் அடுத்தது கூட சிக்கு தான் ஆக குறையும். அப்ப சடத்துவ திருப்பம் கூடினதுக்கு முறுக்கம் கூட. அப்ப ஏக்குரிய முறுக்கம் கூட, அடுத்தது பிக்குரியது, அடுத்தது சி. அப்ப இது விட முதலாவது சடத்துவ திருப்பம் கூடினவருக்கு கூட முறுக்கம் கொடுக்கணுமே. ஒரே ஆளுங்களோட கொடுக்கணும். தோசமன இயல்பா தானே அல்பா சேமா இருக்கணும்னா இது கூடினா இது கூடும். விளங்குதானே? அப்ப முதலாவது. அடுத்தது 187. என்னவா? M,2M ஆகிய திணிவுகளை உடைய இரு சிறிய பொருட்களானவை நிலமட்டத்திற்கு முறையே 2H,H ஆகிய உயரங்களுக்கு ஓய்வில் இருந்து விடுவிக்கப்படுகின்றன. பின்வருவனவற்றுள் எது நிலத்தை அடிக்க சற்று முன் இவ்விரு திணிவுகளுக்கும் ஒரே அளவாய் இருக்கும்? என்னவா? M திணிவையும் 2M திணிவையும் M திணிவை 2H உயரத்தில் இருந்து விளவுகிறார். 2M திணிவை H உயரத்தில் இருந்து விளவுகிறார். எது கீழே வரைக்க சமனா இருக்கும் இருக்கிறார்? வழித்தடை இல்லை. உங்களுக்கு தெரியும் கூட உயரத்துக்கு வந்து இவருக்கு வேகம் கூடவா இருக்கு, இவருக்கு வேகம் குறைவா இருக்கு. வேகம் கூட. ஆனா இவருடைய அழுத்த சக்தி mgh. அப்ப 2mgh. இவருடைய அழுத்த சக்தி 2mgh. அப்ப அழுத்த சக்தி சமன் என்றா கீழே வரைக்க கிடைக்கிற இயக்க சக்தியும் என்ன வரைக்கும் சமன். ஏன்? இழந்த அழுத்த சக்தி பெற்ற இயக்க சக்தி. அப்ப ஆரம்பத்தில் இருக்கிற அழுத்த சக்தி சமன் என்றா கீழே வந்து சேரைக்க கிடைக்கிற இயக்க சக்தி சமனா இருக்கும். அப்ப தரைக்கு வந்து சேரைக்க ரெண்டு பேரும் இயக்க சக்தியும் சமன். இரண்டாவது முறை. ஓகே தானே? ரைட். அடுத்தது 190 188. என்னவா? குண்டொன்றை நிலைக்குத்தாக மேல் நோக்கி 2 மீட்டர் உயரத்துக்கு எறிவதற்கு விளையாட்டு துப்பாக்கி ஒன்றினது வில்லானது 5 மில்லிமீட்டர் நெருக்க வேண்டியுள்ளது. அதே குண்டை 8 மீட்டர் நிலைக்குத்து உயரத்துக்கு எறிவதற்கு நெருக்க வேண்டிய இழிவு தூரம். இப்ப என்னவா? ஒரு வில்ல 5 மில்லிமீட்டர் நெருக்கிட்டு விட்டா இதை என்ன செய்தான்? 2 மீட்டர் உயரத்துக்கு போகலாம். பூஜ்ஜியம் வரைக்கும் போகும். 8 மீட்டர் உயரத்துக்கு போகணும் என்றால் எவ்வளவு நெருக்கணும் இருக்கும்? இப்ப இது எவ்வளவு நெருக்கினா 8 மீட்டர் உயரத்துக்கு போகும் இருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பிரிங்ல சேமிக்கப்பட்ட சக்தி அது போற உயரம்.
இந்த 2 மீட்டரோட கூடைக்கு 5 மில்லிமீட்டர் புறக்கணிக்கிறேன். அப்ப இந்த நெருக்கிற உயரத்தை நான் கட்டுக்கல. அப்ப இது சுருளில சேமிக்கப்பட்ட சக்தி half k² என்னதுக்கு சமன்? வெற்ற அழுத்த சக்தி சமன் mgh சமன். இவர் என்ன போடுங்க? இவருக்கு என்ன போடுவீங்க? half k into 5² அழகு மாத்தல. இது மில்லிமீட்டர், இதே மில்லிமீட்டர்ல போடுறாங்க. half kh² சமன் mg into h வந்து 2. மெட்டாருக்கு போட்டீங்கன்னா half k e² mg into 8 ஒன்று நிலப்பிச்சு விடுமா. அப்ப இங்க அழகு மாத்த தேவையில்லை, பிரிக்கிற வழியா விட்டுப்பட்டு half k போயிடும். அப்ப 5 வர்க்கத்தின் கீழ் e வர்க்கம் சமன் 2 கீழ் 8 1 4. ரூட் எடுத்துடுங்க. 5 கீழ் e சமன் 1 கீழ் 2. குறுக்கால பெருக்குங்க. e சமன் 10 மில்லிமீட்டர். அப்ப இங்க எவ்வளவு நெருக்கோணம்? சோ 10 மில்லிமீட்டர் நெருக்கினீங்கன்னா 8 மீட்டர் உயரத்துக்கு போகும். 5வது. ஓகே ரைட். 189 என்னவா? உயரம் எல்லையும் பரப்பளவு ஏயையும் பரப்பளவு ஏயுடைய அடிப்பாகத்தையும் கொண்டுள்ள பாத்திரம் ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது போல் எல்நீள குழாய் ஒன்றை கொண்டுள்ளது. இக்குழாயினது அகக்குறுப்பட்டு பரப்பளவு ஏ ஆகவும் இப்பாத்திரமும் குழாயும் ரோடத்தியுடைய திரவத்தினால் முட்டாக நிரப்பப்பட்டுள்ளதாயின் ரோதான் இல்ல. சோ ரோடத்தியுடைய திரவத்தினால் முட்டாக நிரப்பப்பட்டுள்ளதும் ஆயிருப்பேன் அடிப்பாகத்தில் ஏற்படும் அமுக்கம். உங்களுக்கு தெரியும் திரவ அமுக்கம் என்ன? குறுக்குவெட்டு பரப்புல தாங்கி இல்லை. அப்ப எங்களுக்கு எவ்வளவு சுயாதீன உயரத்துக்கு திரவம் பார்த்தது. அப்ப இங்கதான் சுயாதீனமே பரப்பு. அப்ப அடிப்பகுதியில உருவாகிற அமுக்கம் என்னத்தால வரும்னா இவ்வளோ உயரத்தாலே வரும். இந்த உயரத்தால போடையிடாது. குறுக்குவெட்டு பரப்பு பிரச்சனை இல்லை. சோ நிலைக்கு சுயாதீனம் அவ்வளவு உயரத்துக்கு இருக்கு. h plus l plus l. இது l, இது l. அப்ப l plus l உயரத்துக்கு இருந்தா இங்க வர அமுக்கம் π plus வளிமண்டல அமுக்கம் π என்ன π plus l plus l into ρh. சோ அப்ப அவ்வளவு உயரத்தால வர அமுக்கம். ஆனா திரவத்தினால் ஏற்படுத்துற விசை எனக்கு கேட்டது. அப்ப வளிமண்டல அமுக்கம் எங்களுக்கு தேவையில்லை. திரவத்தால உருவாகிற அமுக்கம் அது இப்படி வரும் π l plus l ρh. அப்ப எனக்கு விசை தானே வேணும். அப்ப திரவத்தால வர விசை அமுக்கம் தர பரப்பு. இந்த பரப்பு ஏ. அப்ப ஏ அளவு போட்டீங்கன்னா சரி. அப்ப a l plus l into ρh. அமுக்கம் குறுக்கோட்டு பரப்புல தங்கி இல்ல. அந்த அமுக்கம் தர இந்த பரப்பு போட்டு விட்டீங்கன்னா ஓகே தான் வரும். சமத்த விசை வரும். ரைட். 190. என்னண்டு எச்சியரமுடைய மெல்லிய சுவர்களை கொண்ட உருளை வடிவ உலோக பாத்திரம் ஒன்று எச்சியரத்துக்கு நீரை கொண்டுள்ளார். இப்ப எச்சியரத்துக்கு நீரை கொண்டிருக்கு. அது 4h உயரம். சோ 4h உயரத்தில் அதே சொன்ன மாதிரி தெரியுது 4h உயரம். சோ இங்க 2h இங்க h. கீழுக்கு 2h மேலுக்கு 4h இருக்குதுங்களா? சோ இப்படி மிதந்த ஒன்று இருக்குது. இப்ப என்ன சொல்றாரு? இவ்வுருளையானது நீரில் அமிழ்த்தப்பட்டுள்ளும் போது காட்டப்பட்டுள்ளது போல் அதன் அரைவாசி உயரம் நீர்ப்பரப்புக்கு கீழே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வுருளையானது ஏறக்குறைய அதனது முழு உயரமும் நீரில் அமிழ்த்தக்கூடியதாக மிதக்க செய்வதற்கு இவ்வுருளையினுள் நீர்மட்டமானது எச்சிலிருந்து எவ்வளவு உயர்த்துள்ளது. இப்ப என்னன்னு சொன்னா
இப்ப இந்த பாத்திரம் தனிய மிதந்தா என்ன நடக்குமா? இந்த பாத்திரம் தனிய தண்ணி கூட மிதந்தான், உள்ளுக்கு தண்ணி இல்லாம இந்த பாத்திரம் மட்டும் மிதந்தா என்ன நடக்கும் சொன்னா எச்சியரத்துல மிதக்கிறது இப்படி அமைஞ்சிருக்கும். இந்த பாத்திரத்துக்காக மட்டும் எச்சியரம், இந்த தண்ணீர வைத்துக்காண்டி அந்த தண்ணீர கன அளவு அமர்ந்திருக்கு. இந்த தண்ணீர வைத்திருக்கிறோம், அந்த வைத்துக்காண்டி எச்சாலம் அமர்ந்திருக்குது. அந்த பாத்திரத்துக்காண்டி அமர்ந்திருக்கிறது இந்த எச்சியரம் தான். அது விளங்குதோ? நீங்க சமன்பாடு போட்டீங்கன்னா நிறை மேலெழுப்புக்கு சமம். இப்ப மேலெழுப்பு என்ன வரும்? இப்ப நிறை வந்து பாத்திரத்துக்கு ஒரு நிறை இருக்கு. இந்த நீரின் நிறை என்னன்னு கேட்டீங்கன்னா நீரின் நிறை A into H into rho W G. இது நீரின் மேலெழுப்பு என்ன வரும்னா 2A into 2H. அப்ப 2H இந்த கணக்கு rho W G. இப்ப இதை கொண்டு கழியுங்க W சமன் AH rho W G. அப்ப பாத்திரத்துக்காண்டி அமர்ந்த அளவு AH. அப்ப எச்சாளன்னா பாத்திரத்துக்காண்டி அமர்ந்து. அப்ப மிச்சம் நீருக்காண்டிதா. அப்ப இப்ப சொல்லுங்க, இது தண்ணிக்குள்ள அமல போகுது. இவர் தண்ணிக்குள்ள அமலைக்குள்ள அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னா இந்த பாத்திரத்துக்காண்டி அமல போறது இந்த எச். இந்த எச் வந்து பாத்திரத்தின் வெயிட்டுக்காண்டி. மிச்சம் அவ்வளவு என்ன? தண்ணியில வெயிட்டுக்காண்டி தான் அமலும். அப்ப எவ்வளவு? தண்ணீர வைத்துக்காண்டி 3H. அப்ப இங்க தண்ணீர் உயரம் என்னவாகணும்? 3H ஆகிக்குள்ள அமலுதான் விளங்குது. அப்ப இந்த தண்ணீர் உயரம் எச்சில இருந்து 3H ஆகிக்கு என்ன செய்யும்? சொமுற்றா அமலும். இது விளங்குதா? தண்ணீர் உயரம் எச்சில இருந்து 3H ஆகிக்க முற்றா அமலும். ஓகே, அப்ப எத்தனாவது விடை? 4வது. இப்ப 191வது வினா பாருங்க. என்னவா? தனது அச்சு பற்றி 2 கிலோகிராம் மீட்டர் ஸ்கேர் சடத்துவ திருப்பத்தை உடைய பரப்பு சில்லொன்று அதன் மீது தாக்கும் 20 நியூட்டன் மீட்டர் மாறா இணையினால் 20 செகண்டில் ஓய்வுக்கு கொண்டு வரப்படுகிறது. இச்சில்லினது ரேடியன் பெர் செகண்டிலான ஆரம்ப கோணம். இப்ப அப்ப ஆரம்பத்தில் இதுக்கு ஒரு கோண வரம் இருந்திருக்கு. சுத்தி கொண்டிருந்தத இவர் ஒரு எதிர்முறுக்கத்தை கொடுத்து நிப்பாங்க. எவ்வளவு எதிர்முறுக்கம்? 20 நியூட்டன் மாறா இணை. என்ன முறுக்கம் தானே? 20 நியூட்டன் மீட்டர் எதிரிணையை கொடுக்கிறார். 20 செகண்ட்ல ஓய்வுக்கு கொண்டு வர்ற. ஓய்வுக்கு வருதுன்றபடியே எதிர்த்து செல்ல போட்டார். அப்ப இப்ப என்ன போட போறான்னு சரதுவதில் நடந்திருக்காரு. எவ்வளவு? 10. இப்ப இந்த ஒமேகா தான் கேள்வி. இப்ப என்ன போடுறா? முறுக்கமும் நேரமும் தெரிஞ்சா டோ இன்டு டி சமன் ஐயோமேகா மைனஸ் ஐயோமேகா கோணக்கணத்தாக்கு கோணவந்த மாற்றத்துக்கு சமம். இப்ப இது எதிர்முறுக்கம் என்றபடியா சய 20 எதிர்முறுக்கம் எல்லோ சய 20. நேரம் எவ்வளவு நேரம்? அது 20 செகண்ட். சமன் ஐ வந்து 2. இறுதி கோண வேகம் 0. ஆரம்ப கோண வேகம் காரணம் ஒமேகா. அப்ப இது சய 400 சமன் சய 2 ஒமேகா. அப்ப ஒமேகா எவ்வளவு? 200 ரேடியன் பெர் செகண்ட். அப்ப இங்க ஆரம்பத்தில் இருந்த கோண வேகம் வந்து 200 ரேடியன் பெர் செகண்ட் 3வது. ஓகே ரைட். 192வது. என்னவா? மேலே உள்ள இடப்பெயர்ச்சி நேர வளையக்குரிய ஒத்த வேக நேர வளையை பின்வரும் வரைவுகளில் எது திறம்பட வாய்ப்புகிறது? இப்ப வேக நேர வளைவு இப்படி இருக்கு. என்னண்டு இப்படி கூடி பிறகு இப்படி வந்து மாறாவிரதம் பிறகு இதுக்குரிய
என்ன கேட்கிறார்? சரி, இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு, இது கொத்த வேக நேர வரைவை கூறுவாங்க. முதல்ல என்ன நடக்குதுன்னா வேகம் கூடுது. வேகம் கூடுதுன்றபடியா வேகம் பிளஸ், இடப்பெயர்ச்சியும் கூடுதல்லோ, அப்ப வேகம் பிளஸ்ல வந்து மாறாது. பிறகு இடப்பெயர்ச்சி குறையுது. இடப்பெயர்ச்சி குறையுதுன்னா எதிர் திசையில இயங்குறார். எதிர் திசையில இயங்குறாருன்னா வேகம் மைனஸ். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்குமே படித்திறன் மைனஸ். அப்ப அவ்வளவு நேரத்துக்குமே படித்திறன் மைனஸ். இந்த உயரங்களை பிறகு பார்ப்போம். தேவைப்பட்ட உயரங்களை பார்த்துக்கணும். அந்த சாய்வை வச்சுக்கொண்டு பார்க்கணும். அது பிறகு பார்ப்போம். இங்க பிறகு வேகம் மாற இல்லை. வேகம் மாற இல்லை என்ன பற்றிய பூச்சியம். திருப்பி வேகம் பிளஸ், என் படித்திறன் கூறும்போதுமே பிளஸ்ல இருக்கிறபடியா வேகம் பிளஸ்ல வரும். இப்படி ஒரு கிராஃப் வரணும். உயரங்களை செக் பண்றது என்ன? இதை போல 2 கிராஃப் இருந்தா தான் உயரம் செக் பண்றாங்க. இப்ப இதை விட இப்படி இருக்கு. இப்ப ஓகே, 2வது விடையும் இதே மாதிரி தான் இருக்குல்லப்ப, 4வது விடையும் இதே மாதிரி தான் இருக்கு. அப்ப 2வது 4வது இப்படி இருக்கிறபடியா இப்ப உயரத்தை செக் பண்ணணும். அதுக்கு எப்படி என்று சொன்னா, இப்ப இந்த சாய்வை தான் பார்க்கணும். இந்த சாய்வை பாருங்க, இது 1 செகண்ட். 0 ஆகிறது எப்படி வருதுன்னு சொன்னா 2 செகண்ட் தாண்டி வர்ற. அப்ப கூட நேரம் என்றபடியா வேகம் என்னவா இருக்கணும்? குறைவா இருக்கணும். இடப்பெயர்ச்சி 0 ஆகுது, கன நேரம். அப்ப இந்த தூரம், இந்த கோணம் குறையுது. அப்ப இதுக்குரிய சாய்வு குறைவா. இது 1 செகண்ட் விட கூடவே நேரம் கூடிக்கண்ட வேகம் குறைவு, படித்திறன் குறைவு. அப்ப இது குறைவா வரணும். அப்ப அதன்படி எத்தனாவது வரும்? இல்லையா, இது 2 தான் இருக்குது. நான் தான் மாறி பார்த்தேன். இது 2 தான் இருக்குது. அப்ப ஒரே அளவு உயரம். அவர் நான் இங்க 2 போட்டிருக்கேன், நான் குறைவா இருக்கிறது. இந்த கோட்டுக்கு தான் 2 இங்க போட்டிருக்காரு அவர். அப்ப இந்த நேரம் இந்த நேரம் ஒன்றபடியா சாய்வு வைக்கணும். அப்ப சாய்வு ஒரே அளவு வரணும்னா 2வது படம் வராது. அப்ப 4வது. ஓகே தானே? இது செய்வீங்களா நீங்க? சிக்கல் இல்ல. என்ன இந்த படத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் என்ன செய்யணும்? பூத கண்ணாடி வச்சுதான் பாக்கணும். என்ன ஏற்கனவே இந்த படம் சின்ன, அத குட்டியா தெரியுதுங்க. ஃபைனல் பேப்பர்ல இது பெருசா தெரியுதுன்னா அப்ப பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. பிரச்சனை உங்களுக்கு கன்செப்ட் விளங்குது தானே? அடுத்த பாருங்க 193. என்னவா? மாணவன் ஒருவர் தனது கீழ் உதட்டுக்கு கீழே மெல்லிய கடதாசி கீழம் ஒன்றை பிடித்து அதன் மீது கிடையாக வழியினை ஊதுகிறார். இப்படி இந்த பேப்பர் எப்படி உதட்டுக்கு கீழே பிடிச்சிட்டு ஊதுறார் மேல. அப்ப மேலுக்கு வழியை ஊத போறார். அப்ப இது பேப்பர் மேலுக்கு வழியை ஊத போறார். கீழுக்கு இருக்கிற வழி ஓய்வில் இருக்கும்போது மேலுக்கு வழி அதன் கிடையா வழியை ஊதுகிறார். இக்கடதாசினே ஒரு பக்கத்தினது பரப்பளவேயாகும். ஓகே, இக்கீழத்தினது திணிவு எம்மாயிருப்பேன் கீழத்தை கிடையாக வைத்திருப்பாரு. இப்ப இந்த பேப்பர் எப்படி கிடையாது போனோம்? பேப்பர் எம்ஜி கீழே இருக்கும். அப்ப இங்க கீழுக்கு ஒரு அமுக்கம் P1, மேலுக்கு ஒரு அமுக்கம் P2. இந்த அமுக்க வித்தியாசத்தால மேல் நோக்கி ஒரு விசை வரும். கீழே இருக்கிற அமுக்கத்தால மேலே இருக்கு விசை, மேலே இருக்கிற அமுக்கத்தால கீழே இருக்கும். இந்த F1 - F2 என்னத்துக்கு சமனா இருக்கணும்? mg க்கு சமனா இருக்கணும். ஏன்னா இந்த அமுக்க வித்தியாசத்தால வர விசை mg க்கு சமனா இருக்கணும். சரி, இப்ப இந்த வழியில வேகம் என்னதான் கேள்வி உங்களுக்கு தெரியும். இந்த கீழ்ப்புள்ளிக்கும் மேல் புள்ளிக்கும் பெர்னூலியின் தத்துவத்தை போட்டா உண்மையா ஒரே அருவிக்கோட்டுல பெர்னூலியின் தத்துவம் போடலாம். இந்த வழியில தூரத்துல இருக்கிற வழி ஓய்வுல இருக்குமெல்லாம் அது நமக்கும் இது நமக்கும் ஒன்று. அப்ப நீங்க இங்கேயும் இங்கேயும் போடுறது ஒன்று.
அப்ப நான் கீழுக்கு மேலுக்கும் போடுறேன் வேர்லி. சோ வேர்லி இதுல உயரத்தை புறக்கணிக்கலாம் வழிதானே. அப்ப சோ கிடைக்கக்கூடிய சமன்பாடு p plus half rho v squared is equal k. p plus half rho v squared is equal k. சோ இங்க p1 கீழுக்கு p1 மட்டும்தான் வேகம் 0. மேலுக்கு அமுக்கம் p2 வேகம் b half rho v squared. அப்ப இந்த p2 எங்க வாங்குவோம் p1 minus p2 is equal half rho v squared. இப்ப எனக்கு விஷயம் வேணும் f1 ன்றதுக்கு என்ன போடுவீங்க p1 into a, f2 க்கு p2 into a. கீழையும் மேலையும் பரப்பு பரப்பு சமன் mg. a பகுதிரண்டா p1 minus p2 into mg. நீங்கள் செப்ப குழப்பீங்க இதெல்லாம் எழுதுங்க. இத கொண்டு நீங்க போடுங்க a into half rho v squared is equal mg. எனக்கு v squared வேணும். இந்த ரெண்டு மேல போகும் 2mg over a rho. அப்ப v என்ன square root of 2mg over a. அப்ப எத்தனாவது விடை முதலாவது விடை. ரூட் அவர் அறியாம இருக்கணும். சிக்கல் இல்லையே.